முத்தழகுல குழந்தைய கடத்தினாங்களா? கடத்தின குழந்தை என்ன ஆச்சு அப்படின்னு பாக்கலாம் வாங்க. பேச்சி அம்மாவோட வாரிசை பாக்குறதுக்காக ஊரே திரண்டு கோயில்ல நிக்குது. அஞ்சலியும் குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ கரெக்டா அங்க ஒருத்தவங்களுக்கு சாமி வந்துருது. பேச்சி அம்மா கிட்ட, நான் கனவுல வந்து சொன்ன மாதிரியே உனக்கு குழந்தைய கொடுத்துட்டேன் பாத்தியா, உன் வீட்டுக்கு வாரிசை கொடுத்துட்டேன் பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. பெத்தவ எங்க அப்படின்னு கேட்டோன்னே அஞ்சலி ஒரு நிமிஷம் பயத்துல பின்னாடி போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு காரண காரியத்தோட தான் நடக்குது. எதுக்குன்னு எல்லாமே போக போக புரியும். இப்ப எதுக்கு வந்தீங்களோ அந்த பூஜைய ஆரம்பிங்க. சேர வேண்டிய இடத்துல போய் சேர்றத நான் கண்ணால பாக்கணும், நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சாமி வந்தவங்க சொல்றாங்க. மத்தக்கு எதுவுமே புரியலனாலும் அஞ்சலிக்கு எல்லாமே நல்லாவே புரியுது. முத்தழகு கோவிலுக்கு வந்துடுறாங்க. குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு சொன்னோன்னே வெளியே போய் என்னன்னு பாக்குறேன்னு காரை விட்டு இறங்குறாங்க. அவங்க வெளியே வந்து நின்னோன்னு ஒருத்தன் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போறத கண்ணால ரெஜினா பாத்துட்டு இதை போய் அஞ்சலி கிட்ட சொல்லணும்னு சந்தோஷமா போறாங்க. அஞ்சலி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. ரொம்பவே சந்தோஷமும் படுறாங்க. இந்நேரம் அவ வந்து பேச்சம்மா கிட்ட உப்பாரி வச்சுட்டு இருப்பா, வா போய் என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு ரெஜினாவும் அஞ்சலியும் போறாங்க. முத்தழகும் ஏதோ சொல்லி அழுதுகிட்டு இருக்க அஞ்சலி வந்து ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல ரெஜினா சொல்றாங்க, இதை கேட்டுட்டு பேச்சி அம்மாவுக்கே ஆச்சரியமா இருக்கு, நீங்களா இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அஞ்சலி அதுக்கப்புறம், யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும்ல ஆண்டி, இருந்த ஒரு குழந்தையும் போயிருச்சு, இனிமேல் வேற இவங்களுக்கு குழந்தையே பிறக்காது, பாவம் முத்தழகு என்ன பண்ண போறாங்களோ, இனி எப்படியும் தத்தும் கொடுக்க முடியாது, சரி வாங்க போலாம் அப்படின்னு அஞ்சலி பேசுறாங்க. குழந்தை காணா போச்சா, என்ன சொல்றீங்க அப்படின்னு பேச்சியம்மா கேக்குறாங்க. அப்புறம் குழந்தை அலற சத்தம் கேட்டோன்னு அஞ்சலியோட குழந்தைய பாக்குறாங்க. அந்த குழந்தை அமைதியாதான் இருக்கு. யாரு குழந்தை அழுகிறது அப்படின்னு பார்த்தா பூமி குழந்தையோட அங்க வந்து நிக்கிறாரு. இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க ரெஜினாவும் அஞ்சலியும். காரை விட்டு முத்தழகு வெறும் பில்லோவோட தான் இறங்கியிருக்காங்க. அவன் தூக்கிட்டு போனதும் வெறும் பில்லோவை தான். குழந்தை காருக்குள்ள பூமியோட தான் இருந்திருக்கு. பூமி இவங்க சொன்னதை எல்லாத்தையும் கேட்டுட்டு, நாங்க குழந்தை காணா போயிடுச்சுன்னு யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே, நீங்க இப்படி குழந்தை காணான்னு வந்து இங்க பேசுறீங்க அப்படின்னு டவுட்டோட கேக்குறாரு. பேச்சி அம்மாவும், ஆமா நாங்க யாருமே குழந்தை காணா போயிடுச்சுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னா, குழந்தைய தத்து கொடுக்கறதுக்காக 2 குழந்தையும் படுக்க வைக்கலாம்னு பாக்குறாங்க. முத்தழகு அவங்க குழந்தைய படுக்க வைக்கிறாங்க. ஆனா அஞ்சலி படுக்க வைக்க போறதுக்கு முன்னாடி நான் என் குழந்தைய தத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. பூமிக்கு செம்மையா கோபம் வந்துருது. பலார்னு ஒரு அரைஞ்சிடறாரு அஞ்சலிய. இனி என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.